கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 6 அடி மனுஷங்க ஒரு 3 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கான் பாத்தீங்களா? என்னோட தகப்பனார் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். சில வேளையில விரக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, ரொம்ப வேதனை அதிகமாயிடுச்சுன்னா, கவலை அதிகமாயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 100 சிகரெட் வரைக்கும் பிடிச்சாரு. சிகரெட் இல்லாம வாழவே முடியாது. ஒன்ன மாத்தி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு முறை அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாங்களாம். வந்துட்டு இருக்கும் போது, இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால 21 வயசுல சென்னைக்கு வரும்போது எதிரில் ஒருத்த உட்கார்ந்து இருந்தானா. அவன் வந்து அப்பப்போ வந்து ஒரு சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு இருந்தானா. எங்க அப்பா ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்மோக்கரா இருந்தாங்க. நல்ல சிகரெட் அந்த ஊதுற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. இவன் எடுத்து குடிச்ச உடனே எங்க அப்பா எடுத்தாங்க. எதுக்குன்னா அவனோட போட்டி போடுறதுக்கு. எத்தனை பிடிக்கிறான் பாருன்னு. பாதியிலே அவன் விக்கி திணறி இருமி அவன் விட்டானான் போட்டிய. எங்க அப்பாக்கு என்னன்னா, அவன் முன்னாடி என்ன பண்ணிட்டேன், நானு ஜெயித்துட்டேன். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய வெற்றி வாக சூழ்ந்தது போல. ஆனா என்னன்னா, 100 சிகரெட் அடிச்சுட்டு என்ன போச்சு, லங்ஸ் போச்சு. 100 சிகரெட் அடிச்சு சிகரெட்டுக்கு அடிமையா மாறினார். தான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் சிகரெட்ல செலவழிச்சு முடிச்சார். நம்முடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்க பிசாசு ஒரு திட்டமிட்டு இருக்கிறான் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க நிறைய பேருக்கு இந்த மைண்ட்ல ஒரு அலக்களிப்பு இருக்கு. மைண்ட்ல ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா சிந்திக்க முடியாது, விடுதலையாக நார்மலா சிந்திக்க முடியாது. மைண்ட வந்து பல விதங்கள்ல குழப்புவான். சில பேருடைய லைஃப்ல நான் பார்த்திருக்கேன், அவங்க ரொம்ப போராடுற ஒரு பிரச்சனை வந்து டிப்ரெஷன். சின்ன பிரச்சனை தாங்க, ஒரு 10 பைசா விஷயம் இருக்கும். ஆனா அதுக்கு மன அழுத்தத்துக்குள்ள போயிருவாங்க, அப்படியே ஒரு இருளுக்குள்ள போயிருவாங்க. அந்த டிப்ரெஷனுக்குள்ள போனவங்களுக்கு என்ன அடுத்த எண்ணம் வரும்னா, நீ எதுக்கு உயிர் வாழ்ற, நீ வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, நீ நல்லவன் இல்ல, நீ பிரயோஜனமானவன் இல்ல, நீ உன்னையே என்ன பண்ணிரு, கொன்னு போட்டுரு. ஏன்னா அவன் கொல்ற அஜெண்டா இது ஒரு அஜெண்டா. முதலாவது சரீரத்தை நேரடியா வந்து குத்தி கொல்லணும்னு பார்ப்பான், ஒரு ஆக்சிடென்ட்ல அல்லது ஒரு விதமான ஒரு கொலை வெறியில வந்து, அல்லது ஒரு விதமாக சரீரத்துல வந்து பல விதமான வியாதிகளை கொடுத்து முடக்கி வைக்கிறது, பொருளாதார ரீதியாக அவங்களை எழும்ப விடாம பண்றது, இதெல்லாம் அவன் பண்ற முதல் வேலை. ஆனா இதுல அவனுக்கு வேலை செய்ய முடியல அப்படின்னா அடுத்தது எங்க போவான்னு சொன்னா மைண்ட்ல வேலை செய்யும். ஏன்னா ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் இயேசு சொன்னார். மைண்ட மட்டும் அவன் திருப்பிட்டானா தம் பக்கம், அவ்வளவுதான், மொத்த பாடியுமே என்ன ஆயிடும், அப்படியே ஸ்டக் ஆயிடும் இல்லையா? சில பேர் சொல்றது கேட்டுக்கேன், கல்யாணத்துல தொடர்ந்து கல்யாண வாழ்க்கையில ஈடுபட பிடிக்கல, என்னோட தொடர்ந்து குடும்பம் நடத்த பிடிக்கல. இதெல்லாம் என்னன்னு சொன்னா சரீரத்துல ஒரு பிரச்சனை கிடையாது, பொருளாதாரத்துல பிரச்சனை கிடையாது. பணம் எல்லாம் நிறைய பேருக்கு நல்லா வச்சிருப்பாங்க, ஆனா குடும்பம் நடத்த மாட்டேன்னுவாங்க, தொடர்ந்து படிக்க போக மாட்டேன்னுவாங்க, தொடர்ந்து வேலைக்கு போக மாட்டேன்னுவாங்க. அவன் எங்க பிடிச்சிட்டான்னு கேட்டா மைண்ட பிடிச்சிட்டான். ஒருவனுடைய மனத எண்ணங்களை அவன் சிறை பிடிச்சிட்டான் அப்படின்னா அவங்கள 1 இன்ச் நகர விட மாட்டான். எத்தனை பேர் பிடிக்கப்பட்ட உட்காந்துருக்காங்க தெரியுமா? சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, அப்பதான் அவ்வளவு அவசரமா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கான், யாரோ ஒருத்தனுடைய போட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்கு, எவனோ அனுப்பின ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உன்னுடைய ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு வசனம் கேட்க வந்து உட்கார வச்சுட்டு எங்க திருப்பினா பாருங்க, ஒரு கண்ணாடியை வச்சு பாரு 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 பாரு, இது அவ்வளவு அவசரமா பாரு. கடந்த வாரம் கண்டுபிடிச்சாங்க, இந்த பைத்தியத்துல மாட்டினது சின்ன பிள்ளை இல்ல, 55 வயசு ஆளு மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தேன் நான், போன வாரம் கண்ணால பார்த்தேன். 55 வயசு ஆளுக்கு செல்போன் ஆஃப் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு செல்போன்ல, பேஸ்புக் அப்படியே உருட்டிட்டு இருக்காரு. சரி, செய்தி நடந்துட்டு இருக்கு, உருட்டுறாரு இப்படி. இது யார் வேலை தெரியுமா? உங்களுக்கு தெரியல, நீங்க நினைக்கிறீங்க பெரிய அறிவாளியா செஞ்சிருக்கேன். இல்ல, அறிவை மழுங்க பண்ணி இந்த வசனத்தை கேட்டுறாத, நீ நல்லா இருப்ப, அதனால கேட்டுறாத, வேற ஏதாவது கேளு, ஏதாவது கர்மத்தை கேளு, ஏதாவது ஒரு அசுத்தத்தை பாரு, உலகத்தை பாரு. பிரசங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்துல செல்போன் ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அப்பதான் இது எதுக்கு பாக்குற, இதை பாரு. அப்பதான் ஆவியானவர் அவனோட பேசணும்னு வருவார், அப்படி டைவர்ட் பண்ணுவான். அப்பதான் அவ்வளவு அவசரமா பேஸ்புக்கை பார்ப்பான். ஏயா, உன் ஃபேஸையே கெடுக்கிறதுக்கு, உன் வாழ்க்கையே கெடுக்கிறதுக்கு அவன் மெசேஜ் அனுப்புறான்னு தெரியல உனக்கு? நீ ஒரு பைத்தியமா உட்காந்து அவன் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. வசனம் வந்து விதைக்கப்படும் போது வரான், அவன் வந்து எடுத்துட்டு போயிடறான். இன்னைக்கு எத்தனை பேருங்க ஒரே ஒரு 200 ml அவன் அடிமையாக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா? ஒரே ஒரு புட்டிங்க, ஒரு புட்டி. அவ்வளவு திறமை உள்ள ஒரு மனுஷனை, புத்தி கூர்மை உள்ள ஒரு மனுஷனை, நல்லா சம்பாதிக்க திறமை உள்ள மனுஷனை கொண்டு அவனை அடிமையா உட்கார வச்சிருப்பா. உட்காரடா இங்கன்னா உட்காரான் பாருங்க, எழும்புடான்னா எழும்புறான், போடா அப்படின்னா அவன் பாட்டுக்கு போறான் பாருங்க. ஒரு முறை ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னாருங்க. அவர் சொன்னாரு, இந்த பீடிக்கு அடிமை ஆயிட்டாராம். பீடி இல்லாம வாழ முடியாதான்.
இந்த பீடி குடிக்காம ஒரு நாள் என்ன ஆகி போச்சான், வீட்டுல வந்து இவர் ரொம்ப பீடி பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் கையில இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டாங்களாம், எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களாம். இவர் கையில காசு கொடுத்தாலே இவர் போய் பீடி குடிச்சிடறாருன்னு சொல்லிட்டு கையில இருந்து காசெல்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுல இருக்க அத்தனை பீடி பொட்டலத்தையும் எடுத்து தூக்கி எல்லாத்தையும் போட்டாங்க. இவரு அன்னைக்கு அவரால் தூங்க முடியல. அவர் என்ன பண்ணாரா தெரியுமாங்க? அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்றேன். அவர் என்ன செய்தாருன்னா, அன்னைக்கு ராத்திரி இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 50 வயசு, இந்த மனுஷன் நல்ல படிச்ச மனுஷங்க, நல்ல வேலையில இருந்த மனுஷன். ராத்திரி 12 மணிக்கு மேல அவருக்கு தூக்கம் வராம, அந்த பீடி வாசனை இல்லாம அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி அவருடைய லைஃபே ஒரு மாதிரி ஆயிட்டு வெளியே போனாரா. அங்க வந்து அவர் வீட்டு பக்கத்துல இந்த ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்கும், ஒரு விளக்கு, ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் பக்கத்துல பொதுவா எல்லாரும் பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கான், நிறைய பேர் வந்து பிடிப்பாங்க. அந்த லேம்ப் போஸ்ட் பக்கத்துல 4 கால நாயை போல அந்த தரைய தடவுனாராங்க இருட்டுல. எதுக்கு தெரியுமா? எவனாவது ஊதி போட்ட பீடி துண்டு கிடைக்குமான்னு சொல்லி தேடினாரு. என்னது? எவனாவது ஊதி போட்ட ஒரு பீடி துண்டு கிடைக்குமா அப்படின்னு தரைய, ரோட்லங்க தரைய தடவிட்டு இருந்தாராம். ஒரு நாயை போல மனுஷனை மாத்திருச்சு பாத்தீங்களா? இதுதான் பிசாசனுடைய கிரியை. அவன் மைண்ட வந்து இது நீ பிடிக்கலன்னா நீ வாழ முடியாதுன்னு விட்டுருவான். அவ்வளவுதான். தனக்கு இருக்கிற சொத்து, தனக்கு இருக்கிற பணம், தனக்கு இருக்கிற கௌரவம் அத்தனை நாசமாக்குவான்.